சத்தியபுரின்னு ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேர் சத்தியசீலன். அந்த ராஜாவுக்கு 3 பசங்க. 3 பையனும் பார்த்தா ரொம்ப சின்ன சின்ன பசங்க. ஒருத்தனுக்கு ஒரு 15 வயசு, ஒருத்தனுக்கு ஒரு 12 வயசு, சின்ன பையலுக்கு ஒரு 7 வயசு. இப்படி தான் இருந்தது. அந்த அந்த நாட்டு ராணி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பார்த்தா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. உடம்பு சரியில்லாமல் போனோடனே அரண்மனையில் இருக்கிற வைத்தியர்கள்லாம் வந்து பார்த்தாங்க. பார்த்து முடிச்சுட்டு கடைசியில் எல்லா வைத்தியரும், இல்லை ராணியை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியாது, இன்னும் 1 நாள் 2 நாளுக்குள்ளே ராணி வந்து செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ராஜாட்ட சொல்லிட்டாங்க. ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போது அந்த ராணி வந்து என்ன பண்ணாங்க, இந்த ராஜாவை கிட்ட கூப்பிட்டு, இங்கே பாருங்கள், நான் செத்து போனதுக்கு அப்புறமா நம்ம பசங்கள்லாம் வந்து கஷ்டமே படக்கூடாது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் கடலில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு தீவு இருக்குல்ல, நம்ம தீவு, அந்த தீவில் தனியாக ஒரு அரண்மனை கட்டி அந்த அரண்மனைக்குள்ளே இந்த 3 பசங்களையும் வச்சு நல்லா படிக்க வச்சு வளர்த்துக்கிட்டு வாங்க. நல்ல இந்த பசங்களாம் நல்ல பெரிய பசங்களாக ஆனதுக்கு அப்புறமா அவங்கள இங்கே கூப்பிட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வேணா வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னுங்கிற மாதிரியும் அந்த ராணி சொல்லிவிட்டு அவங்க செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ராணி சொன்ன மாதிரியே என்ன பண்ணார், இந்த ராஜா வந்து அந்த தீவில் ஒரு பெரிய அரண்மனையை கட்டி அந்த அரண்மனையில் தான் இந்த 3 பசங்களையும் கொண்டு போய் வளர்த்தார். அந்த அரண்மனைக்குள்ளே எல்லா வசதியும் பண்ணிட்டார். அங்கேயே வந்து பள்ளிக்கூடம் இருக்கும், அங்கேயே ஹாஸ்பிட்டல் இருக்கும், அதை மாதிரி அங்கேயே விளையாடுறதுக்கும் இடம் இருக்கும். அந்த 3 பசங்களும் பார்த்தா நல்லா படித்தாங்க. நல்லா வில் வித்தை, வாள் சண்டை, யானையை ஏறுறது, குதிரையில் ஏறுறது எல்லாத்தையும் நல்லா சூப்பராக கற்றுக்கிட்டாங்க. இப்படி கொஞ்சம் வருஷம் போச்சு. அதுக்குள்ளே பார்த்தா அந்த நாட்டு மக்கள்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ராணி வேணும் அப்படின்னு கேட்டதுனால இந்த ராஜா என்ன பண்ணார், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அந்த புதுசாக வந்த ராணி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பார்த்தா ஒரே ஒரு பையன். அந்த ராணிக்கு வந்து இந்த 3 பசங்களும் இந்த ஒரு தீவில் வளருதுங்கிறதெல்லாம் தெரியாது. அப்படியே கொஞ்ச நாளைக்கு போயிட்டு இருந்துச்சா. அப்போ என்னென்னா, ஒரு நாளைக்கு அந்த அரண்மனையில் வந்து துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு ஒரு வயசான கிழவி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த கிழவி வந்து ஒரு நாளைக்கு இந்த ராணிக்கிட்ட, ஆமாம் உன் பையன் எங்கே ராஜா ஆக போகிறான் அந்த நாட்டுக்கு, அதெல்லாம் ஆக மாட்டான் அப்படின்ருச்சு. உடனே இந்த ராணிக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. என்ன சொன்ன நீ இப்படி சொன்னதுக்காகவே உன்னை வந்து பாதாள ஜெயிலில் தூக்கி போட போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராணி வந்து சத்தம் போட்டாங்க. உடனே அந்த கிழவி வந்து, ஆமாம்மா உனக்கு விஷயமே தெரியாதா, உனக்கு முன்னாடி ஒரு ராணி இருந்தாங்க, அந்த ராணிக்கு 3 பசங்க, அந்த 3 பசங்களும் தீவில் தான் வளருது, அந்த 3 பசங்களுக்கு பட்டம் கொடுப்பாங்களா இல்லை உன் பையனுக்கு வந்து ராஜா ஆக்குவாங்களா அப்படின்னு அந்த கிழவி கேட்டுச்சு. கேட்ட உடனே இவளுக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு, ஐயோ நம்ம பையன்தான் ராஜா ஆவான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், இப்போ நம்ம பையன் ராஜா ஆக முடியாதா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு வந்து ரொம்ப வேதனையாக போயிடுச்சு. உடனே அந்த கிழவிட்ட சொன்னால், எனக்கு அந்த 3 பசங்களையும் பிடிக்கல, அந்த 3 பசங்களையும் எப்படியாவது நான் தீர்த்து கட்டிட்டு என் பையனை தான் அந்த நாட்டுக்கு ராஜா ஆக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு அப்படின்னா. உடனே சரி நீங்கள் எப்படியாவது ராஜா கிட்ட சொல்லி அந்த 3 பசங்களையும் நம்ம அரண்மனையிலேயே வந்து தங்கியிருக்க சொல்லுங்கள், அப்போ அந்த 3 பசங்களும் இங்கே வந்ததுக்காக நம்ம வந்து ஒரு விழா எடுக்கலாம், அந்த விழாவில் இது மாதிரி இந்த தாயக்கட்டம் விளையாடுற மாதிரி ஒரு விளையாட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம், பகடையெல்லாம் உருட்டுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு பகடை விளையாட்டு நம்ம அதில் சேர்த்துப்போம், சேர்த்துக்கிட்டு அதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க என்ன சொன்னாலும் அதை வந்து தோக்குறவங்க வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனை போட்டுடலாம். அப்போது நீ வந்து நான் கொடுக்குற தாயக்கட்டத்தால் நீ வந்து விளையாடினா நீ ஜெயிச்சிருவ, நீ அந்த 3 பசங்களையும் ஜெயிச்சிட்ட அப்படின்னா நீ என்ன சொன்னாலும் அந்த 3 பசங்களும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அப்போ வந்து நீ எப்படியாவது காலகண்டனோட குதிரையை கொண்டு வா அப்படின்னு சொல்லி நீ அந்த பசங்களுக்கு சொல்லு. அது வரைக்கும் யாருமே காலகண்டனோட குதிரையை கொண்டு வரத்துக்கு போனவங்க வந்து திரும்பி வந்ததே கிடையாது
அதனால் அந்த 3 பசங்களும் போவாங்க, ஆனால் திரும்ப வரமாட்டாங்க. நீ இது மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ராணியும் சரி அப்படின்ட்டா. உடனே அந்த பகடக்காயை வந்து அந்த கிழவி வந்து அந்த ராணிக்கு கொடுத்துச்சு. கொடுக்கும்போதே சொல்லி கொடுத்துச்சு, இது மாதிரி இந்த பகடக்காயை வந்து ரொம்ப இன்னோசென்ட்டாக இருக்கிற பசங்க இருக்காங்கள்ல, சின்ன பசங்க, அவங்கக்கிட்ட இந்த பகடக்காயை நின்று நீ விளையாடின அப்படின்னா உன்னால் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ராணியும் சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு இந்த ராஜா கிட்ட இன்னும் இது மாதிரி வந்து முன்னாடி இருந்த ராணிக்கு ஒரு 3 பசங்க இருந்தாங்களாம், அவங்கெல்லாம் வந்து எங்கேயோ தீவில் கொண்டு போய் வச்சு வளர்க்குறீங்களா, அவங்களும் நம்ம அரண்மனைக்கே வந்தாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும், என் பையனோட சேர்ந்து அவங்களும் நல்லா விளையாடுவாங்க, இந்த அரண்மனையே கலகலன்னு இருக்கும், நீங்கள் போய் அந்த பசங்களெல்லாம் வந்து தீவிலேருந்து இந்த அரண்மனைக்கு கூப்பிட்டு வந்துடுங்க, இங்கேயே வளரட்டும் அப்படின்னு சொன்னான். உடனே ராஜாவும் சரி இவ இவ்வளோ நல்லவளாக இருக்காளே அப்படின்ட்டு அந்த 3 பசங்களையும் அரண்மனைக்கே கூப்பிட்டு வந்துட்டார். அவங்க 3 பேரும் அரண்மனைக்கு வந்த அன்னைக்கு ஊர் ஃபுல்லாக பார்த்தா விழா கோலமாக இருந்துச்சு. எல்லாரும் பயங்கரமாக கொண்டாடினாங்க அதை. அந்த 3 பசங்களையும் பார்த்தா எல்லாம் நல்ல பெரிய பெரிய பசங்களாயிட்டாங்க. அந்த குட்டி பையன் மட்டும் பார்த்தா கொஞ்சம் நல்ல இன்னும் சின்ன பையனாகவே இருந்தான். உடனே ராணி வந்து என்ன சொன்னாங்க, இது மாதிரி நாம் எல்லாம் வந்து நிறையா விளையாட்டெல்லாம் விளையாடலாம், போட்டியெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி எல்லா போட்டியும் வச்சாங்க. வச்ச உடனே அந்த போட்டியிலெல்லாம் அந்த பசங்களும் கலந்துக்கிட்டாங்க. இந்த வில் வித்தை, அப்புறம் வாள் சண்டை, யானை ஏறுறது, குதிரை ஏறுறது, அது மாதிரி நிறையா போட்டி இருந்துச்சு. எல்லாத்துலேயும் அந்த பசங்களும் கலந்துக்கிட்டாங்க, அதெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அப்புறம் கடைசியாக ராணி வந்து இந்த தாயக்கட்டம் விளையாடுற போட்டி வைப்போம், பகடக்காய் யார் கரெக்டாக உருட்டி விளையாடுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த போட்டியை சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த பசங்களும் வந்தாங்க அந்த விளையாட்டுக்கு. ஒரு பக்கம் இந்த ராணி, இன்னொரு பக்கம் அதில் இருக்கிற அந்த பெரிய பையன். விளையாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ராணி சொன்னாங்க, இந்த பாருங்கள் உங்களுக்கு இப்பயே சொல்லிட்டேன், இந்த விளையாட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க என்ன சொன்னாலும் தோக்குறவங்க கேட்கணும், சரியா அப்படின்னாங்க. உடனே அந்த பையனும் சரி அப்படின்ட்டான். பார்த்தா பையனோட தாயக்கட்டம் விளையாடினாங்க ராணி. அதில் பார்த்தா ராணி ஜெயிச்சிட்டாங்க. உடனே எல்லோரும் சிரித்தாங்க. உடனே 2வது பையனையும் விளையாட்டுக்கு கூப்பிட்டாங்க. 2வது பையனும் வந்து விளையாடினான். அதுலேயும் பார்த்தா ராணி ஜெயிச்சிட்டாங்க. உடனே ராணிக்கு வந்து அப்பாடா 2 பசங்களை ஒழிச்சிட்டோம், இந்த 3வது பையனை மட்டும் ஒழிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம பையனுக்கு தான் இந்த ராஜ்யம், நம்ம பையனுக்கு தான் இந்த கிரீடத்தை கொடுத்து அவனை அரசனாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் யோசித்தா. இந்த 3வது பையன் இருக்கான்ல, அவன் வந்து பார்த்தா ரொம்ப இன்னோசென்ட், ரொம்ப அப்பாவி பையன். அவன் என்ன பண்ணான், வந்து உட்காந்து ராணியோட விளையாட ஆரம்பித்தான். விளையாட ஆரம்பித்தா ராணியால் வந்து அவனை ஜெயிக்கவே முடியல. எப்படி பார்த்தாலும் அவன் கரெக்டாக போட்டுகிட்டே வரான். கடைசியில் பார்த்தா அந்த குட்டி பையன் ஜெயிச்சிட்டான், ராணி தோற்று போயிட்டாங்க. உடனே ராணி வந்து இந்த மாதிரி வந்து அப்போ அவள் சொன்னா, இந்த மாதிரி அப்பாவியாக இருக்கிற பசங்களுக்கு முன்னாடி இந்த தாயக்கட்டம் வந்து ரொம்ப வேலை செய்யாதுன்ட்டு, இப்போ இந்த பையனை ஜெயிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, சரி எப்படியும் இந்த பையனை வந்து வேறு எப்படியாவது நம்ம ஒழிச்சு கட்டிடலாம், முதல்ல இந்த 2 பசங்களை இப்போ ஒழிச்சு கட்ட முடிஞ்சிச்சு, அதுவே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி இந்த ராணி என்ன பண்ணா, இப்போ நீங்கள் 2 பேரும் தோத்துட்டீங்க, அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு. சரிங்க நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி, எனக்கு வந்து காலகண்டனோட குதிரை வேணும், அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே அந்த அரண்மனையில் இருந்த எல்லாருக்கும் அப்படியே திக்குன்னு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா அந்த ராஜா எழுந்திருச்சு, என்ன விளையாட்டுது, காலகண்டனோட குதிரையை கொண்டு வான்னு சொல்லி இந்த சின்ன பசங்களை அனுப்ப பார்க்குறேன் அப்படின்னாரு. உடனே இந்த ராணி வந்து, ஆமாம் நான் தான் விளையாடுறதுக்கு முன்னாடியே சொன்னேனே, ஜெயிக்கிறவங்க என்ன சொன்னாலும் தோக்குறவங்க கேட்கணுன்ட்டு, இப்போ நான் ஜெயிச்சிருக்கேன், நான் சொல்கிறேன், அதை அவங்க கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சா. உடனே அந்த 2 பசங்களும், இல்லை நாங்கள் போய் காலகண்டனோட குதிரையை கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே ராஜா வந்து, காலகண்டனோட குதிரையை கொண்டு வரதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது, இது வரைக்கும் அந்த குதிரையை கொண்டு வரதுக்காக போன யாரும் உயிரோடு திரும்பினதே கிடையாது, உங்களெல்லாம் நம்பி அந்த வேலைக்கெல்லாம் நான் உங்களை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொன்னார். ஆனாலும் இந்த ராணி வந்து பிடிவாதமாக அந்த 2 பசங்களையும் வந்து காலகண்டனோட குதிரையை கொண்டு வரத்துக்கு அனுப்பியே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க.
இந்த 2 பசங்களும் நாங்கள் போகிறோம் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த சின்ன பையன் அங்கேருந்து வந்தான். இந்த ராணிக்கிட்ட வந்து, ஆமாம் நான் தான் வந்து உங்களை ஜெயிச்சிட்டேன்ல, அப்போ நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கணும்ல அப்படின்னா. உடனே ராணி வந்து, ஐயோ இவன் ஏதாவது வில்லங்கமாக சொல்ல போகிறானா அப்படிங்கிற மாதிரி, சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நானும் வந்து எங்கள் அண்ணனுங்களோட நான் வந்து போய் காலகண்டனோட குதிரையை கொண்டு வரதுக்காக நானும் போகிறேன் இங்கேருந்து என்ன. ஆனால் வந்து நாங்கள் வந்து குதிரையை கொண்டு வர வரைக்கும் நீங்கள் வந்து எங்களுக்காக காத்திருக்கணும். 7 வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து எங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். 7வது வருஷம் வரைக்கும் நாங்கள் திரும்ப வரல அப்படின்னா நாங்கள் செத்துட்டு தான் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஆனால் நாங்கள் வந்து திரும்ப வர வரைக்கும் அந்த 7 வருஷம் வரைக்கும் இந்த அரண்மனையில் வந்து மேல் மாடி இருக்குல்ல, அந்த மொட்டை மாடியில் இருக்கிற பால்கனியில் தான் வந்து நீங்கள் இருக்கணும். அந்த பால்கனிக்கு பேர் உப்பரிகைன்னு பேர். அந்த உப்பரிகையில் தான் வந்து நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு வந்து வெறும் சோள மாவில் செஞ்ச ரொட்டியும் நல்ல குளிர்ந்த தண்ணி, சில்லுன்னு இருக்கிற தண்ணி, இது 2 மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும். வேறு எதையுமே சாப்பிடக்கூடாது. 7 வருஷமும் நீங்கள் அப்படி இருக்கணும். இதுதான் வந்து நான் ஜெயிச்சதுக்காக நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்னு சொன்னோம். சரி அப்படின்ட்டு அந்த ராணி. உடனே இந்த பசங்க என்ன பண்ணாங்க, ஆளுக்கு ஒரு பெரிய பெரிய குதிரை எடுத்துக்கிட்டு எல்லோரும் கிளம்பி இங்கேருந்து அந்த காலகண்டனோட குதிரையை தேடிக்கிட்டு கிளம்புனாங்க 3 பேரும். அடுத்த நாள்லேருந்து பார்த்தா இந்த ராணி வந்து அந்த அரண்மனையோட உயரமாக இருக்கிற இடத்துல இருக்கிற பால்கனி இருக்குல்ல, அங்கே போய் அங்கேயே இருக்க ஆரம்பித்தாங்க. வெறும் சோளமாவு ரொட்டி தான் அவங்களுக்கு, வேறு எதுவுமே கிடையாது. இப்படி பார்த்தா ஒரு வருஷம் 1.5 வருஷம் இப்படி ஓடிட்டு இருந்துச்சு. இந்த 3 பசங்களும் இந்த காலகண்டனோட குதிரையை தேடி 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 அங்கே எங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயுமே அது கிடைக்கல, எங்கே இருக்குதுன்னு கூட தெரியல. இப்படி இவங்க ஒரு காட்டு வழியாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தா நல்ல வயசான ஒரு கிழவர், அந்த கிழவன் வந்து அங்கே உட்காந்துருந்தான். உட்காந்துருந்தோடனே, யாருப்பா நீங்கள்லாம், பார்க்குறதுக்கு ராஜா வீட்டு பிள்ளைங்க மாதிரி இருக்கீங்க, இந்த காட்டு வழியில் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா. உடனே இந்த பையன் சொன்னால், நாங்கள்லாம் காலகண்டனோட குதிரையை தேடி போயிட்டுருக்கோம் தாத்தா அப்படின்னா. உடனே அந்த கிழவன் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். சிரிக்க ஆரம்பித்து, நான் யார் தெரியுமா, நானே ஒரு பயங்கரமான திருடன். என் பேர் நான் வந்து பயங்கர கருப்பாக இருக்கிறதுனால எல்லோரும் வந்து என்னை கருந்திருடன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஊர்லெல்லாம் பார்த்தா பலே திருடன் அப்படின்னு வேற எனக்கு பேர். அந்த அளவுக்கு நான் எதை வேணால் திருடிடுவேன். அப்படிப்பட்ட என்னாலேயே வந்து காலகண்டனோட குதிரையை திருட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவன் அங்கேருந்து எந்திரிச்சு நடந்து வந்தான். நடந்து வரும்போது தான் பார்த்தா அந்த கிழவனோட கால் வந்து ஒரு பக்கம் கால் ஒடிஞ்சிருந்துச்சு. ஊனி தான் நடந்து வந்தான். வந்தவுடனே, காலகண்டனோட குதிரையை உங்களாலே திருட முடியலையா, அது எங்கே இருக்குன்னாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. எனக்கு தெரியும், எங்கே இருக்குன்னு தெரியும். அந்த குதிரைக்கு வந்து கால்லெல்லாம் வந்து தங்க சங்கிலி போட்டிருப்பாங்க, தங்கத்தால் கொலுசு மாதிரி போட்டிருப்பாங்க. அது வந்து யாராவது ஒரு புது மனுஷனோட வாசனையை மோந்து பார்த்துச்சுனாலே போகிறோம், உடனே அது வந்து காலெல்லாம் அந்த தங்க சங்கிலியை வந்து கலகலகலன்னு சத்தம் போட்டு அந்த காலகண்டனை வந்து உஷாராக்கிரும். அப்போ அந்த காலகண்டன் வந்து உடனே எல்லாரையும் பிடிச்சிருவான். பிடிச்சான்னா அவன் என்ன பண்ணுவான், அவங்களெல்லாம் கொண்டு போய் காலவாயின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த காலவாய்ங்கிறது என்னென்னா பெரிய பள்ளம் மாதிரி இருக்கும். அந்த பள்ளத்துக்குள்ளே நல்ல விறகு கட்டையெல்லாம் போட்டு அப்படியே தக நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் தணலாக. அதில் அவங்கள தள்ளி விட்டு கொன்னுடுவான் அந்த காலகண்டன். சரி வாங்க, எப்படியும் எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, அதனால் நான் வந்து கடைசியாக அந்த காலகண்டனோட குதிரையை திருடியாவது உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன், உங்களோட நானும் வரேன், வாங்க நம்ம காலகண்டன் இருக்கிற இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களோட அந்த கிழவனும் சேர்ந்துக்கிட்டான். சேர்ந்துக்கிட்டு நேராக இவங்க வந்து காலகண்டன் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. போனால் அந்த காலகண்டனோட குதிரை லாயம் இருக்கும்ல, குதிரையெல்லாம் கட்டி போட்டிருக்கிற இடம், அங்கே தானே அந்த காலகண்டனோட அந்த பொன் சலங்கை பூட்டின குதிரையும் இருக்குது. அந்த குதிரை இருக்கிற லாயத்துக்குள்ளே அந்த திருடனோட சேர்ந்து இந்த 3 பசங்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக ராத்திரி வேளையில் நுழைஞ்சிட்டாங்க. நுழைஞ்சு அந்த குதிரை இருக்கிற இடத்துக்கிட்ட போன உடனேயே குதிரைக்கு வந்து வேறு யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மோந்து பார்த்துருச்சு. பார்த்த உடனே அது என்ன பண்ணிச்சு, கலன்னு சத்தம் போடுற மாதிரி அந்த 2 காலாலையும் டப்பன்னு முன்னாடி இருக்கிற 2 காலாலையும் அடித்து உதச்சிச்சு. உதச்ச உடனே அந்த சத்தம் ரொம்ப பயங்கரமாக கேட்டுச்சு. கேட்ட உடனே எல்லா வீரர்களும் ஓடி வந்துட்டாங்க.
காலகண்டனோட குதிரையை திருடுறதுக்கு யாரோ வந்திருக்காங்க போல இருக்குது. அதனால தான் குதிரை வந்து அந்த முன்னாடி இருக்கிற 2 காலையும் வந்து கடகடன்னு அடித்து உஷார்படுத்திருச்சு அப்படின்ட்டு. வந்து பார்த்து இந்த 3 இளவரசர்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த கிழவனையும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி 4 பேரையும் கொண்டு போய் அந்த காலகண்டன் முன்னாடி நிறுத்தினாங்க. நிறுத்தின உடனே அந்த காலகண்டன் வந்து பயங்கர கோபமாயிட்டான். என் குதிரையை திருடுறதுக்காக நீங்கள் 4 பேரும் கிளம்பி வந்தீங்களா? இங்கே உங்கள் 4 பேரையும் நான் வந்து எப்படி காலவாயில் போட்டு ஒவ்வொருத்தனையாக பொசுக்கிறேங்கிறத மட்டும் பாரு அப்படின்ட்டு அந்த ஒரு 2-3 பேரை கூப்பிட்டு அந்த காலவாயை நல்லா ரெடி பண்ணுங்க. ஒவ்வொருத்தனும் வந்து பொசுங்கி சாகரத்தை மிச்சமெல்லாம் பார்க்கணும். முதல்ல இந்த பெரிய இளவரசனை தூக்கி உள்ளே போடுங்க. அடுத்தது இந்த 2வது இளவரசன், 3வது அந்த சின்ன பைய, கடைசியில் அந்த கிழவனை தூக்கி உள்ளே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த காலவாயில் வந்து நெருப்பு எல்லாத்தையும் நல்லா பெருசாக்க சொன்னோம். நிறையா விறகு கட்டையெல்லாம் போட்டு அந்த காலவாயில் வந்து நெருப்பெல்லாம் நல்லா பெருசானோடனே அந்த நெருப்பு எல்லாத்தையும் அணைச்சிட்டு அந்த தணல் எல்லாத்தையும் பிடிச்சி நல்லா கிளறி விட்டாங்க. கிளறி விட்டால் அப்படியே உள்ளே திக்குன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படியே இந்த நெருப்பு. உடனே இந்த பெரிய இளவரசனை தூக்கி அதுக்குள்ளே போடு அப்படின்னு சொன்னான். உடனே வீரர்கள்லாம் ஓடி வந்து இந்த பெரிய இளவரசனை வந்து குண்டு கட்டினாங்க. கட்டின உடனே அவனை கொண்டு போய் அந்த காலவாய்க்குள்ளே போட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கிழவன் என்ன சொன்னான், இப்படி தான் நானும் ஒரு தடவை வந்து சாவு வரைக்கும் போயிட்டேன், ஆனால் சாகலை, தப்பிச்சிட்டேன். நான் வந்து தப்பித்த மாதிரி இந்த பையன் கூட, இந்த இளவரசன் கூட தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னான். உடனே இந்த காலகண்டன் வந்து, அது எப்படி நீ வந்து சாவு வரைக்கும் போயிட்டு நீ தப்பிச்ச, அதை சொல்லு அப்படின்னா. உடனே சரி, நான் அதை உனக்கு அந்த கதையை சொல்கிறேன், ஆனால் நான் நிஜமாகவே வந்து சாவு வரைக்கும் போயிட்டு தப்பிச்சு வந்துட்டேன். இப்போ இந்த பையன் எடுத்த ரிஸ்க்கை விட, இந்த பையனுக்கு வந்திருக்கிற டேஞ்சரை விட எனக்கு வந்த டேஞ்சர் வந்து இன்னும் அதிகம் அப்படின்னு நீ நினச்சேன்னா இந்த பெரிய பையனை வந்து நீ வந்து மன்னிச்சு விட்டுறணும், சரியா அப்படின்னா. உடனே சரி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகண்டன் என்ன பண்ணால், அவனை நெருப்பில் இப்போ போடாத, நிறுத்திக்கோ, இவனோட கதையை கேட்போம். இவனோட கதை வந்து அந்த பையனுக்கு வந்திருக்கிற டேஞ்சரை விட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவனை மன்னிச்சிடலாம், இல்லைன்னா அவனை தூக்கி நெருப்பில் போட்டுடலாம் அப்படின்னு சொன்னான். உடனே இந்த பலேத்திருடன் வந்து அவனோட கதையை சொல்ல ஆரம்பித்தான். இதை மாதிரி ஒரு தடவை நான் வந்து இதே மாதிரி பயங்கரமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு காலவா பக்கத்தில் நடந்து போயிட்டுருந்தேன். போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இருட்டின உடனே சரி இன்றைக்கி ராத்திரி வந்து இங்கேயே தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வேற எங்கேயா போய் திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலவாய் பக்கத்துலேயே ஒரு இடத்துல ஒரு மரத்துக்கு அடியில் நான் படுத்துக்கிட்டேன். ஆனால் வந்து நான் திருடன் இல்லை, அதனால் ராத்திரி வேளையிலலாம் எனக்கு தூக்கமே வராது. அப்படியே முழிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா 3 சூனியக்கார கிழவிங்க அங்கே வந்தாங்க. 3 பேர் கையிலையும் ஒரு மூட்டை இருந்துச்சு. அந்த மூட்டை ஃபுல்லாக தங்க காசாக இருந்துச்சு. உடனே அந்த 3 சூனியக்கார கிழவிங்களும் வந்து நான் உக்காந்துருக்கிற மரத்துக்கு அந்த பக்கம் உக்காந்துக்கிட்டாங்க. உக்காந்துக்கிட்டு இன்றைக்கி ராத்திரி மட்டும் இந்த தங்க காசெல்லாம் வந்து எப்படியாவது நம்ம காப்பாற்றிடணும், இந்த மாதிரி நம்மக்கிட்ட தங்க காசு மூட்டை இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா இந்த கருந்திருடம் இருக்கானே அவன் வந்து எப்படியாவது நம்மக்கிட்ட இருக்கிற தங்க காசை ஃபுல்லாக அவன் திருடிட்டு போயிடுவான், நமக்கு ஒரு காசு கூட விட்டு வச்சுருக்க மாட்டான். அதனால் அவனுக்கு தெரியாமல் எப்படியாவது இந்த மூட்டையை வந்து இன்றைக்கி நம்ம காப்பாற்றிடணும். இன்றைக்கி காப்பாற்றிட்டோன்னா நாளைக்கு நம்ம ஊருக்கு நம்ம போயிடலாம். அதனால் இன்றைக்கி ராத்திரி நம்ம 3 பேரும் தூங்காமல் முழிச்சுக்கிட்டு இருந்து இந்த மூட்டையை காவல் காக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூனிய கிழவி சொன்னான். மிச்சம் 2 பேரும் சரின்ட்டாங்க. 3 பேரும் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த மூட்டையை நடுவில் 3 மூட்டையை நடுவில் வச்சுட்டு 3 பேரும் சுற்றி உட்காந்துக்கிட்டு காவல் காத்தாங்க. நான் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டேன் அந்த மரத்துக்கு அந்த பக்கத்துலேருந்து. சரி எப்படியாவது இந்த 3 மூட்டையும் திருடிட்டு ஓடிடணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிளான் பண்ணேன். ஆனால் இந்த 3 சூனியக்கார கிழமைங்களும் சொன்னாங்களே தவிர ராத்திரி 2 மணி 2:30 மணி ஆனதுக்கு அப்புறமா அவங்களால தூக்கத்தை அடக்கவே முடியல. 3 பேரும் தூங்கி கீழே விழுந்தாங்க. உட்காந்த மாதிரியே தூங்கிட்டு இருந்தாங்க. அப்படியே தொப்புன்னு 3 பேரும் கீழே விழுந்து அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நான் வந்து இதுதான் சமயம்னு சொல்லிட்டு சத்தம் போடாமல் போய் அந்த 3 மூட்டையும் தூக்கிக்கிட்டு நான் வந்து ஓட ஆரம்பித்தேன்.
நான் ஓடுற சத்தம் கேட்ட உடனே அந்த 3 சூனியக்கார கிழவிங்களும் முழிச்சுக்கிட்டாங்க. முழிச்சுக்கிட்டு ஐயோ கருந்திருடன் தூக்கிட்டு ஓடுறான், அவனை துரத்திட்டு ஓடி போய் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை துரத்த ஆரம்பித்தாங்க. நான் பயங்கர வேகமாக ஓடுறேன். அப்போ பார்த்தா ஒருத்தி ஒரு வேட்டை நாயாக மாறி என்னை துரத்துறா, ஒருத்தி ஒரு முயலாக மாறி என்னை துரத்துறா, இன்னொருத்தி ஒரு கழுகா மாறி என்னை துரத்துறா. இதை மாதிரி 3 பேரும் 3 விதமாக மாறி என்னை துரத்திட்டு வந்தாங்க. துரத்திக்கிட்டு வந்தோடனே நான் வேகமாக ஓடிட்டு இருந்தேன். அவங்க என் கிட்ட வரும்போது பார்த்தா அங்கே ஒரு வில்வ மரம் இருந்துச்சு. எனக்கு நல்லா தெரியும் சூனியக்கார கிழவிங்கள்லாம் வில்வ மரத்து மேலே மட்டும் ஏற மாட்டாங்கன்ட்டு. அதனால நான் என்ன பண்ணேன், கிட்டுக்கிட்டுன்னு அந்த 3 மூட்டையும் தூக்கிக்கிட்டு அந்த வில்வ மரத்து மேலே ஏறிட்டேன். ஏறினவுடனே அவங்க 3 பேரும் அங்கே நின்னாங்க. நின்ன உடனே பார்த்தா அந்த மரத்துலேருந்து கீழே இறங்குன்னு என்னை பார்த்து கத்துனாங்க. நான் இறங்கவே இல்லை, அந்த மரத்து மேலேயே உட்காந்துருந்தேன். அவங்களால அந்த மரத்து மேலே ஏற முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உடனே ஒரு சூனியக்கார கழுவி என்ன பண்ணா, அப்படியே ஒரு பெரிய இரும்பு, கொதிக்கிற இரும்பாக மாறிட்டா, இரும்பு கம்பியாக. இன்னொரு சூனியக்கார கழுவி ஒரு பெரிய கல்லாக மாறினா, பாறாங்கல்லா. அந்த 3வது சூனியக்கார கழுவி என்ன பண்ணா, அந்த கொதிக்கிற இரும்பை எடுத்து அந்த கல்லில் வச்சு நல்லா அடித்து அதை ஒரு கோடாலியாக மாற்றினான். மாற்றிட்டு அந்த கோடாலியால் நான் மேலே ஏறி உட்காந்துருக்கிற வில்வ மரத்தை வெட்ட ஆரம்பித்தா. வெட்ட ஆரம்பித்தோடனே எனக்கு அப்படியே பயத்தில் நெஞ்சு அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த வில்வ மரத்தை அவள் வெட்டி சாய்ச்சிருந்தா அப்படின்னா 3 பேருமா சேர்ந்து என்னை கொண்டிருப்பாங்க அன்னைக்கே. ஆனால் நல்லா வெட்டிட்டு அந்த மரம் கீழே விழுற மாதிரி ஆற சமயத்தில் பார்த்தா சேவல் கூவிச்சு. லேசாக பொழுது விடிய ஆரம்பிச்சிச்சு. பொழுது விடிஞ்சிருச்சு அப்படின்னா சூனியக்கார கிழவிங்களுக்கெல்லாம் பலம் போயிடும் டோட்டலாக உடம்புலேருந்து. அதனால அந்த 3 சூனியக்கார கிழவிங்களும் ஐயோ பொழுது விடிஞ்சிருச்சு, வா நம்ம இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஓடிட்டாங்க. அவங்க ஓடின உடனே நான் அப்பாடா இவங்க ஓடிட்டாங்க, நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு நினச்சி மரத்துலேருந்து இறங்குறதுக்கு பார்த்தேன். அதுக்குள்ளே மரமே முறிஞ்சு கீழே விழுந்துச்சு. நல்ல வேலை அப்படின்ட்டு அந்த சூனியக்கார கிழவிங்க இருக்கும்போதே அது முறியாமல் இப்போ முறிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் எழுந்திரிச்சு என்னோடய மூட்டை, அந்த 3 மூட்டை தங்க காசு எடுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு சேர்ந்தேன். இப்போ சொல்லு, நான் சாவு கிட்ட போயிட்டு வந்திருக்கேனா? நான் போனது இந்த பையனோட டேஞ்சரோட அதிகமா அப்படின்னு கேட்டான். உடனே காலகண்டன் ஆமாம், உன்னோட டேஞ்சர் இந்த பையனோட டேஞ்சரை விட இன்னும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதனால் உனக்காக இந்த பெரிய பையனை மன்னிச்சு விட்டேன். இப்போது இந்த 2வது பையனை நான் காலவாயில் தூக்கி போடுறேன் அப்படின்னு. உடனே இந்த பலே திருடன் சொன்ன அது மாதிரி எனக்கு என்னவோ அந்த 2வது இளவரசனும் தப்பிச்சிருவான்னு தோணுது அப்படின்னு. எப்படி அப்படின்னு கேட்டான். இது மாதிரி நான் இன்னொரு தடவை சாவுக்கிட்ட போயிட்டு வந்தேன், அந்த கதை இதை விட பயங்கரமாக இருக்கும், நான் அதை உனக்கு சொல்கிறேன், ஆனால் நிஜமாவே நான் சாவுக்கிட்ட போயிட்டு வந்தேன் நீ நம்பினா நீ 2வது இளவரசனே நீ விட்டுறணும் அப்படின்னு சொன்னான். உடனே காலகண்டனும் சரி அந்த கதையை சொல்லு அப்படின்னு சொன்னான். எங்கள் நாட்டில் ஒரு பெரிய ஊர் இருந்துச்சு. அந்த ஊரில் யார் செத்தாலும் சரி, அவங்க எவ்வளோ சம்பாதிச்சு சேர்த்து வச்சுருக்காங்களோ அந்த பணத்தில் அதையும் தங்க காசாக மாற்றி அவங்களோடைய சேர்த்து வச்சு புதைச்சிருவாங்க. அது மாதிரி அந்த நாட்டில் ஒரு வழக்கம் இருந்துச்சு. எங்கள் ஊரில் ஒரு நல்ல ரொம்ப பணக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் திடீர்னு ஒரு நாளைக்கு செத்து போயிட்டார். செத்து போன உடனேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு, சரி அவர் சேர்த்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் தங்க காசாக மாற்றி அவரோட சேர்த்து புதைச்சிருவாங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே நான் நினச்சேன் அவரும் செத்து போயிட்டார், அவருக்கு இனிமேல் அந்த தங்க காசால் ஒன்றும் பயன் இல்லை, ஆனால் நான் உயிரோடு இருக்கேன், எனக்கு அந்த தங்க காசு வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ என்னென்னா நாட்டில் இந்த பணக்காரரோட தங்க காசுலாம் திருடுறதுக்கு பலே திருடம் வரப்போகிறான் அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு வதந்தி பரவிருச்சு. உடனே எனக்கு எப்படி அந்த தங்க காசெல்லாம் எடுக்கிறதுன்னு தெரியல. நான் என்ன பண்ணேன், அவர் வீட்டுக்கு போனேன். போனால் அவரோட டெட் பாடியை ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. அவர் சம்பாதிச்சு வச்சது எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க, தங்க காசு எல்லாத்தையும். நான்
மெதுவாக அவரோட டெட் பாடி இருக்கிற இடத்துக்கு போயிட்டேன். போயிட்டு ராத்திரி வேலை, அதனால் ஒரே ஒரு அகல் மட்டும்தான் அந்த ரூமில் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. மற்றபடி சுற்றி ஒன்றும் வெளிச்சம்லாம் இல்லை. மெதுவாக நான் வந்து என்ன பண்ணேன், அந்த மூட்டை இருக்கிற இடத்துக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அந்த இடத்துக்கிட்ட போயிட்டேன். போனதுக்கப்புறம் பார்த்தா இந்த பணக்காரனோட சொந்தக்காரன் ஒருத்தனே வந்து அந்த மூட்டையை திருடுறதுக்காக அங்கே வந்தான். நான் அவனை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. எங்கடா அந்த பணக்காரனோட ஆவி தான் வந்துருச்சோ அப்படின்னு நினச்சி நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். உடனே எது வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு என்ன பண்ணேன், என் கையில் இருந்த கத்தியால் எடுத்து அவன் மேலே வீசின உடனே அவன் வந்து கத்தி குட்டுப்பட்டு அந்த இடத்துலையே அவன் வந்து செத்துட்டான். அப்போ தான் தெரிஞ்சுது அவன் வந்து அந்த பணக்காரனோட சொந்தக்காரன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம வந்து இங்கே வந்து ஒரு கொலை வேறு பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தா வாசலில் ஒரே சத்தம், வீரர்கள்லாம் வந்துட்டாங்க. இந்த மாதிரி வந்து எங்களுக்கு இந்த பலே திருடம் வந்து இந்த மூட்டையெல்லாம் திருட போகிறாங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு எங்களுக்கு, அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் அந்த திருடர்கள்லாம் அந்த வீரர்கள்லாம் வெளியே நின்று பேசிக்கிட்டாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த மூட்டையை அப்படியே எடுத்து கதவுக்கு பக்கத்தில் ஒளிச்சு வச்சுட்டு இருட்டில் வந்து அந்த கீழே ஒருத்தன் விழுந்து செத்து கிடந்தான்ல, அவனை எடுத்து என் முன்னாடி நிறுத்திக்கிட்டு மெதுவாக அங்கேருந்து நவுந்து போகிற மாதிரி போன உடனே இருட்டில் ஒரு உருவம் அப்படி நவுந்து போகிறத பார்த்த உடனே அந்த வீரர்கள்லாம் அதோ போகிறான் போகிற பலைய திருடன், மூட்டையை திருடுறதுக்காக வந்திருக்கான், அவனை முதல்ல கொல்லு அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. உடனே என்ன பண்ணாங்க, எல்லாரும் வில் அம்பால் என் மேலே அந்த வில் அம்பெல்லாம் விட்டாங்க. ஒருத்தன் வேலை எடுத்து எறிஞ்சான். நான் தான் எனக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய செத்த பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன்ல, அது மேலே வந்து எல்லாம் குத்திச்சு. அந்த வில்லு அம்பெல்லாம் வந்து அது மேலே குத்திச்சு. அதேமாரி அந்த வேலும் வந்து அது மேலே குத்தின உடனே நானே வந்து ஆணு கத்துற மாதிரி கத்தி அந்த டெட் பாடி அப்படியே கீழே போட்ட உடனே எல்லா வீரர்களும் பலே திருடனை நாம் கொன்னுட்டோம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு அந்த பணக்காரனோட தங்க காசெல்லாம் எந்த மூட்டை எங்கே இருக்குது அப்படின்னு தேடுறதுக்காக அவங்க உள்ளே போனாங்க. அதுதான் சமயம். நான் என்ன பண்ணேன், கதவுக்கு பின்னாடி நான் ஒளிச்சு வச்சுருக்கிற மூட்டையை எடுத்துக்கிட்டு நான் அங்கேருந்து ஒரு செகண்டுக்குள்ளே எஸ்கேப் ஆகி ஓடிட்டேன். இப்போ சொல்லு, நான் வந்து நிஜமாகவே சாவுக்கு பக்கத்தில் போயிட்டு வந்திருக்கேன்னா வரலையா அப்படின்னு கேட்டான். உடனே காலகண்டன் வந்து சொன்னான், ஆமாம், நீ வந்து இந்த பையனோட டேஞ்சரை விட உன் டேஞ்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீ வந்து இந்த 2வது இளவரசனையும் இப்போ நீ வந்து தப்பிக்க வச்சுட்ட. சரி சொல்லு, இந்த 3வது இளவரசனை பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமாக இருக்குது, ரொம்ப அப்பாவியாக இருக்கான். இவனுக்கும் நீ ஏதாவது ஒரு கதை வச்சுருப்பியே, அந்த கதையும் சொல்லு. அது இதோட டேஞ்சராக இருந்துச்சுன்னா நான் இவனையும் விட்டுறேன் அப்படின்னு சொன்னான். ஆமாம் இருக்குது, அதை சொல்கிறேன் கேளு அப்படின்னா. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த அரண்மனையில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தா இவனோட கதையை கேட்குறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வந்து கூட்டம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த பலே திருடன் வந்து அவனோட 3வது கதையை சொன்னான். நான் வந்து ஒரு காட்டு வழியாக ஒரு தடவை போயிட்டுருக்கும்போது பார்த்தா அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு பாழடைஞ்ச அரண்மனை ஒன்று இருந்துச்சு. நான் அந்த அரண்மனைக்கு தாண்டி போகும்போது பார்த்தா உள்ளே யாரோ அழற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. இந்த காட்டில் யாரா இருக்க போகிறாங்க, அதுவும் ஒரு பாழடைஞ்ச அரண்மனை, இதில் யார் வந்து அழுதுட்டு இருக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி அந்த அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சி யார் அழறாங்கன்னு எட்டி பார்த்தேன். அங்கே பார்த்தா ஒரு பொம்பளை ஒருத்தி உட்காந்துக்கிட்டு அவள் மடியில் ஒரு குழந்தைய போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா. உடனே யார்மா நீங்கள், ஏன் இந்த குழந்தைய போட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து ஐயோ நீ யார், நீ எங்கே இங்கே வந்த அப்படின்னு அவள் என்ன திருப்பி கேட்டா. ஏன் என்னாச்சு, நீங்கள் ஏன் அழுவுறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, இது வந்து ஒற்றைக்கண் ராட்சசனோட அரண்மனை. அந்த ஒற்றைக்கண் அரக்கன் வந்தான் அப்படின்னா எல்லாரையும் சாப்பிட்ருவான், மனுஷங்களெல்லாம் ரொம்ப சாப்பிடுவான். நான் வந்து அவனோட சமயக்காரி. அவன் வந்து இந்த குழந்தைய வந்து இன்றைக்கி எங்கேருந்தோ திருடிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து இந்த குழந்தைய வந்து நல்லா சமைச்சு வை, நான் போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு போயிருக்கான். இந்த மாதிரி இந்த சின்ன குழந்தைய போய் கொன்று சமைக்கணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் வந்து ஒன்று அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். உடனே ஐயோ இதை பார்த்தா எனக்கும் ரொம்ப பாவமாக இருக்குமா, நான் ஒன்று பண்ணுறேன், இந்த குழந்தைய வந்து நான் கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு ஒளிச்சு வச்சிடுறேன், நீங்கள் வந்து ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை வந்து சமைச்சு அவனுக்கு ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா என்ன கொலை பண்ணிடுவான்,
அப்படின்னு. சரி, அவன் கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒன்று பண்ணுறேன், இந்த குழந்தையோட சுண்டு விரலை மட்டும் நீங்கள் வெட்டிக்கங்க, வெட்டி அந்த சுண்டு விரலை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரு ஆட்டை வந்து அடித்து அதை வச்சு சமைச்சு வச்சுருங்க அவனுக்கு. அவன் வந்து இல்லை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா, அதை பாரு அந்த குழந்தையோட சுண்டு விரல் கூட இங்கே தான் கிடக்கு பாருன்னு சொல்லி இந்த சுண்டு விரலை காட்டுங்க, அவன் நம்பிடுவான் அப்படின்னு சொன்னான். அந்த பொம்பளையும் சரி அப்படின்ட்டாங்க. அந்த சமயக்காரியும் அந்த குழந்தையோட சுண்டு விரலை மட்டும் நறுக்கி அங்கே வச்சுட்டு, நான் கொண்டு போய் அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு நான் அங்கேருந்து திரும்ப வந்தேன். திரும்ப வந்து அவள்கிட்ட இது மாதிரி இங்கே சமைச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். சமைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அவள் சொல்லிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த ஒற்றைக்கண் அரக்கன் வந்து அங்கே வந்துட்டான். வந்த உடனே ஐயோ ராட்சசம் வந்துட்டான், நீ ஓடு ஓடு, இங்கே இருந்தேன்னா உனக்கு ஆபத்து, போ அந்த உள்ள அந்த ரூம்குள்ளே போ, அங்கே வந்து நிறையா செத்த பணம் கிடக்கும், அந்த பணத்தோட பணமாக நீயும் வந்து படுத்துட்டுரு, அடையாளமே தெரியாத மாதிரி படுத்துக்கிட்டுரு அப்படின்னு சொன்னேன். உடனே நானும் ஓடி போய் அந்த ரூமில் வந்து நிறையா செத்த பணம் கிடந்துச்சு, அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் கிடந்துச்சு. நானும் வந்து ஒரு இடத்துல போய் அப்படியே செத்து போன பணம் மாதிரி படுத்துட்டேன். படுத்த உடனே பார்த்தா அந்த ராட்சசன் வந்தான் உள்ற வந்துட்டு, எங்கே சமைச்சு வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போட்டான். இவன் வந்து இதோ சமைச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அவள் சமைச்சு வச்ச அந்த ஆட்டுக்கறியை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்தா. அவன் வந்து அதை சாப்பிட்டு பார்த்துட்டு, என்ன இது ஆட்டுக்கறி மாதிரி இருக்குது, நிஜமாகவே அந்த குழந்தைய தான் சமைச்சியா இல்லை வெதா ஆட்டை வந்து சமைச்சு வச்சுருக்கியா அப்படின்னு கேட்டு சத்தம் போட்டான். உடனே இந்த சமயக்காரி வந்து இல்லை நான் வந்து நிஜமாகவே அந்த குழந்தைய தான் வெட்டி சமைச்சேன், இதோ பாரு அதோட சுண்டு விரல் கூட கிடக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுண்டு விரலை காட்டினான். அவனுக்கு வந்து ஒரே ஒரு கண்ணு தானே, அதனால அந்த கண்ணால் அந்த சுண்டு விரலை உத்து பார்த்துட்டு, நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு வந்தேன், இப்படி ஆட்டுக்கறி மாதிரி இருக்குது இந்த குழந்தை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை சாப்பிட்டுவிட்டு, எனக்கு வந்து கொஞ்சம் கூட பசியே அடங்கலை, அந்த உள்ளே வந்து நிறையா செத்த பணம் கிடக்கும்ல, அதுலேருந்து ஏதாவது 2 எலும்பு எடுத்து கடிச்சா தான் எனக்கு வந்து பசி கொஞ்சம் அடங்கும் அப்படின்ட்டு நான் வந்து கிடக்கிற இடத்துக்கு அங்கேருந்து வந்தான். வந்துட்டு அங்கேருந்து எல்லா பணத்தையும் தாண்டிக்கிட்டு இப்படி வந்து பார்த்துக்கிட்டே வந்தான். என்னை பார்த்த உடனே, நிறையா மாமிசம் இருக்கிற மாதிரி ஒரு உடம்பு இருக்குது, இதை எடுத்து சாப்பிட்றேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு என் காலை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு போனான். இழுத்துக்கிட்டு போனப்போ அங்கே ஒரு மேஜை இருந்துச்சு. அந்த மேஜையில் வந்து என்னோடய இன்னொரு கால் வந்து டமால்னு மோதினத்தில் என்னோடய கால் முறிஞ்சே போச்சு. அந்த மேஜை மேலே பார்த்தா ஒரு பெரிய குடம் நிறையா மது இருந்துச்சு, ஆல்கஹால். அவன் என்ன பண்ணான், அதை எடுத்து கடன்னு குடிச்சிட்டான் ஃபுல்லாக. குடிச்சு முடித்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணான், என்னை அப்படியே என்னோடய காலை விட்டுட்டு அந்த இடத்துலையே அவன் மயங்கி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்த உடனே நான் என்ன பண்ணேன், மெதுவாக எழுந்திருச்சு அங்கேருந்து தவழ்ந்து நேராக வந்தேன். ஏன்னா என் கால் வந்து டோட்டலாக உடச்சி விட்டான், ஒரு காலை எலும்பே முறிஞ்சு போச்சு. வந்த உடனே அந்த சமயக்காரி வந்து, அப்பாடா நீ எவ்வளோ பெரிய சாவுலேருந்து நீ தப்பிச்சிருக்க, இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொன்னா. உடனே நான் இல்லை இங்கேருந்து ஓடுறதுக்கு முன்னாடி இந்த ராட்சசனை வந்து எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு பெரிய இரும்பு கம்பி கிடந்துச்சு, அதை நல்லா பழுக்க காய்ச்சி அந்த ராட்சசனோட கண்ணில் வந்து கரெக்டாக குத்தி சொருகிட்டேன். சொருகின உடனே ராட்சசனுக்கு வந்து அலறிட்டு எழுந்திருச்சான். அவனுக்கு இருந்த ஒரு கண்ணும் இப்போ தெரியல. உடனே அவன் வந்து என்னை துரத்திக்கிட்டு ஓடி வந்தான். நான் வந்து அவன்கிட்ட தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். ஓடிட்டு இருக்கும்போது அந்த ராட்சசன் என்ன பண்ணான், திடீர்னு வந்து ஒரு வளையத்தை எடுத்து நான் இருக்கிற பக்கமாக விட்டெறிஞ்சான். அந்த வளையம் நேராக ஓடி வந்து என் காலில் மாட்டிக்கிட்டு அது வந்து கீன்னு கத்த ஆரம்பிச்சிடுச்சு அந்த வளையம். உடனே அந்த வளையம் அந்த சத்தம் எங்கேருந்து வருதுங்கிறத கேட்டுக்கிட்டு அந்த ராட்சசன் வந்து என்னை பிடிக்கிறதுக்காக ஓடி வந்தான். உடனே எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நான் என்ன பண்ணேன், என்னோடய கையில் இருக்கிற கத்தியால் என்னோடய காலில் அந்த வளையத்தை எந்த இடத்துல மாட்டியிருக்கனோ அந்த இடத்த அப்படியே வெட்டி அந்த வளையத்தோடு சேர்த்து தூக்கி ஒரு மலை இருந்துச்சு, அந்த மலைக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய பள்ளம் இருந்துச்சு, அந்த பள்ளத்துக்கிட்ட தூக்கி விட்டெறிஞ்ச உடனே அந்த வளையம் என்ன பண்ணிச்சு, கீன்னு கத்திக்கிட்டு அந்த பள்ளத்தில் போய் விழுந்துருச்சு. விழுந்த உடனே அந்த ராட்சசன் வந்து நான் அங்கே தான் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு அவனும் வேகமாக ஓடி போய் அந்த மலையிலேருந்து அந்த பள்ளத்துக்குள்ளே கீழே விழுந்து அங்கேயே செத்து போயிட்டான். அப்புறமா நான் வந்து அந்த குழந்தைய எடுத்து கொண்டு வந்து அந்த சமயக்காரிட்ட கொண்டாந்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே இந்த காலகண்டனுக்கு பக்கத்தில் ஒருத்தி இருந்தா, ஒரு கிழவி. அவள் சொன்னா, அது மாதிரி ஆமாம்
இந்த கிழவன் சொல்கிற கதை வந்து கதை இல்லை, அது நிஜமாகவே நடந்தது தான். ஏன்னா அந்த ஒற்றைக்கண் ராட்சசனோட சமயக்காரியாக நான் தான் இருந்தேன். நான் தான் வந்து அந்த மாதிரி குழந்தைய வந்து காப்பாற்றினேன். நான் என்னால் காப்பாற்றின குழந்தை யார் தெரியுமா, அது நீ தான் அப்படின்னு சொல்லி காலகண்டனை சொன்னான். அதனால தான் உனக்கு வந்து சுண்டு வரல் இல்லை, இந்த கிழவன் காப்பாற்றின குழந்தை தான் நீ அப்படின்னு சொன்னான். உடனே காலகண்டனுக்கு வந்து என்னை காப்பாற்றினது நீங்களா அப்படின்னு சொல்லி கிடுகிடுன்னு ஓடி வந்து இந்த பலைய திருடனோட காலில் விழுந்து வணங்கினான். வணங்கிட்டு இந்த மாதிரி நான் வந்து இந்த 3 இளவரசர்களையும் மன்னிச்சிடுறேன், உங்களையும் மன்னிச்சு அனுப்பிடுறேன். நீங்கள் வந்து குதிரையை திருட வந்ததாக நான் நினைக்கவே இல்லை. நீங்கள் வந்து என்னோடய உயிரியை காப்பாற்றிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு என்ன வேணுனாலும் கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பலைய திருடன்ட்ட சொன்னான். உடனே இந்த பலைய திருடன் வந்து இந்த 3 இளவரசர்களோட கதையை சொன்னான் காலகண்டனுக்கு. சொல்லிவிட்டு இந்த மாதிரி இந்த 3 இளவரசர்களையும் எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த ராணி வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அதனால் காலகண்டனோட குதிரையை கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னான். குதிரை தானே, நான் உடனே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொன் சலங்கையெல்லாம் பூட்டின குதிரை இருக்குல்ல, அந்த குதிரையை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த குதிரையை வந்து இந்த 3 இளவரசர்களுக்கும் கொடுத்தான். கொடுத்த உடனே இந்த 3 இளவரசர்களும் அந்த குதிரையை அங்கேருந்து ஓட்டிக்கிட்டு நேராக இவங்களோட நாட்டுக்கு திரும்ப வந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தா 4 வருஷங்கிட்ட ஆயிருந்துச்சு. இந்த 4 வருஷத்தில் அந்த ராணி இருக்கால்ல, அவள் 7 வருஷம் வெயிட் பண்ணணும்ல. அதனால் பார்த்தீங்கன்னா அவள் டெய்லி வெறும் சோள மாவில் பண்ண ரொட்டியை சாப்பிட்டுக்கிட்டு வெறும் குளிர்ந்த தண்ணியும் குடிச்சிட்டு அந்த மொட்டை மாடியில் இருக்கிற பால்கனியிலேயே இருந்தாள். இருந்ததில் பார்த்தா அவள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒல்லியாகி ரொம்ப ஒல்லியாக போயிட்டா, உடம்பெல்லாம் இழைச்சி. ஆனால் இவங்க வந்து 7 வருஷம் தானே, 7 வருஷம் கழித்து இவங்க வரல அப்படின்னா நம்ம வந்து மேலேருந்து கீழே இறங்கி வந்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம பையன் தான் அந்த நாட்டுக்கு ராஜா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவள் அங்கேயே இருந்தாள். திடீர்னு ஒரு நாளைக்கு இந்த 3 இளவரசர்களும் காலகண்டனோட குதிரையை ஓட்டிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ சொன்ன மாதிரியே அவங்க வந்து போய் காலகண்டனோட குதிரையை கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த குதிரையை பார்க்கணுங்கிறதுக்காக பால்கனிலேருந்து எட்டி பார்த்தா பாரு, பால்கனிலேருந்து மேலேருந்து பொத்துன்னு கீழே விழுந்து அவள் வந்து செத்தே போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த 3 இளவரசர்களும் அந்த ராணியோட ஒரு பையன் இருந்தான்ல, அவனை வந்து தம்பியாகவே நினச்சிக்கிட்டு அந்த 4 இளவரசர்களுமா அந்த நாட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அதில் இருக்கிற பெரிய இளவரசன் வந்து இவங்க அப்பாவுக்கு அப்புறம் அந்த நாட்டுக்கு ராஜா ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க எல்லாரும். நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.